உபத்திரவத்தில் நம்ம எப்படி இருக்கணும்? உபத்திரவத்தில் எப்படி இருக்கணும்? யோபுடைய பிளஸ் ஆண்டவர் அதான் சொல்றார். யோபு புஸ்தகத்தில் 1வது அதிகாரத்தையும் அவனுக்கு ஒரு 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 சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. யோபு தன் நாவினாலே என்ன செய்யல? யோபு இவைகள் எல்லாவற்றிலும் எப்படி காணப்பட்டான்? வாசிக்கலாமா? யோபு 1வது அதிகாரத்தில் 21, 22 வாசிப்போம். யோபு 1, 21, 22. வந்தேன், திரும்புவேன், கர்த்தர் கொடுத்தார், எடுத்தார், ஸ்தோத்திரம் என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் பாவம் செய்யல, குறைவும் 2 காரியத்தை செய்யல. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் சில இழப்புகள் நேரம், சில மரணத்தின் நேரம், கண்ணீரின் நேரம், நீங்கள் எதிர்பார்த்த காரியம் உங்களோட வாழ்க்கையில் நடவாத நேரம், நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகளை சுதந்திரித்து கொள்ள முடியாத நேரம், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஒரு துக்கம் நிறைந்த சூழ்நிலை, குழப்பமான சூழ்நிலையில் யோபுவுடைய வழியை பின்பற்றுவது நலம். யோபு என்ன செஞ்சல? 2 வார்த்தை தான் சொன்னா பாருங்க. கர்த்தர் கொடுத்தாருப்பா, கர்த்தர் எடுத்தாரு, கர்த்தரோட நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வேதம் அழகா சொல்லுது, யோபு தன் நாவுல பாவம் செய்யல. யோபு கர்த்தரை குறித்து என்ன செய்யலையா? என்ன செய்யல? ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில இது போன்ற துக்கம் நிறைந்த ஒரு உபத்திரவத்தின் பாதையில நம்ம கடந்து செல்லும் போது, இழப்புகளின் பாதையில, கண்ணீரின் பாதையில நீங்க வாயை திறந்தீங்கன்னா உங்க வாயிலிருந்து 2 காரியம் வெளிப்படும். என்ன வெளிப்படும்? கர்த்தரை குறித்து குறை சொல்லுவீங்க. ஹல்லேலூயா. கர்த்தரை குறித்து என்ன செய்வோம்? குறை சொல்லுவோம். 2வது என்ன சொல்லுவோம்? நிதானமா பேச மாட்டோம். அநேக காரியம் இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் கொட்டுவோம். இருதயத்தில் கசப்பு இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் கொட்டுவோம். எந்தெந்த மனுஷன் மேலே கசப்பு இருக்கு, இருதயத்தில் துக்கம் இருந்துச்சுன்னா துக்கத்தின் வார்த்தை வெளிப்படும். இருதயத்தில் தோல்வி இருந்துச்சுன்னா தோல்வியின் வார்த்தை வெளிப்படும். இனி எனக்கு ஒன்றும் கிடையாது. மோசேயோட வாழ்க்கையில் பார்க்கும்போது அவன் உள்ளத்தில் என்ன காணப்பட்டது? தோல்வி. ஏன்னா எகிப்தில் அவன் தோத்து போய் தான் ஓடி போனான் பாருங்க. அந்த 40 வருஷம் அந்த இருதயத்தில் தோல்வி அப்படியே வச்சிருந்தான். கர்த்தர் அவனை சந்திக்கிறாரு. மோசே, மோசே வா, உன்னை எகிப்துக்கு அனுப்புவேன். இல்ல ஆண்டவரே, நான் போக மாட்டேன் ஆண்டவரே, என்ன நம்ப மாட்டாங்க ஆண்டவரே, நான் பிரயோஜனப்பட மாட்டேன் ஆண்டவரே, எனக்கு பேச தெரியாது ஆண்டவரே, எனக்கு வாயில்லை ஆண்டவரே, நான் பேசினால் நம்ப மாட்டாங்க ஆண்டவரே. அவனோட இருதயத்தில் இருந்து வெளிப்படக்கூடிய எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் பொறுமையாக காத்துட்டு இருந்தார். உன் உள்ளத்தில் என்ன இருக்கு? தோல்வி. தோல்வியுற்றவன் தோல்வியை தான் வெளிப்படுத்தி கொண்டே இருப்பான் பாருங்க. ஆனபடினால ஒரு கர்த்தருடைய பிள்ளையோட வாழ்க்கையில நீ அநேக நேரத்தில் பார்க்கும்போது மௌனமா இருப்பது நலம். ஏன்னா வாயிலிருந்து வெளிப்பட்ட பின்னாடி வார்த்தைகள் எடுத்துட முடியாது. அந்த வார்த்தையில 2 காரியம் காணப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. என்னது? தேவ தூஷணம் காணப்படும், தேவனை குறித்து குறை சொல்றது காணப்படும். அல்லது நம்ம சூழல் இருக்கக்கூடிய எல்லார் இடத்துல என்னத்தை வெளிப்படுத்துவோம்? நம்முடைய தோல்வி, நமக்குள் இருக்கக்கூடியது தான் நம்ம வெளிப்படுத்தும் பாருங்க. ஆனா யோபுடைய வாழ்க்கையில பரிசுத்த வேதம் சொல்லுது, அவன் ஷார்ட்டா பேசினான். அதே யோபுடைய புத்தகத்துல 42வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லும்போது, யோபு பேசுனது போல நீங்க எப்படி பேசல ஆண்டவர் சொல்றாரு? நிதானமாய் பேசல, நிதானமாய் பேசல. அப்ப இந்த 2 காரியம் தான் யோபு அந்த உபத்திரவத்தின் பாதையில அவனுடைய வாழ்க்கையில காண